அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லா அம்மாபாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, தலைப்புக்கு செல்வதற்கு முன்பதாக பிறை சம்பந்தப்பட்ட விஷயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக ஒரு சந்தர்ப்பமாக இதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். இன்று மகரிபுக்கு பிறகிலிருந்து பிறை தென்பட்ட ஒரு செய்தி சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஒரு 7:20 மணியிலிருந்து புத்தளம் மாவட்டத்தில் பள்ளிவாசல் துறை என்ற பகுதியில் பிறை தென்பட்டதாக ஒரு செய்தி வந்தது. அப்போ இந்த செய்தி சம்பந்தமாக நம் ஜமாத் சார்பாகவும் நாம் ஆய்வு செய்து பார்த்தோம். சம்பந்தப்பட்ட ஒரு பள்ளிவாசல் நிர்வாகமே இந்த பிறை தென்பட்ட செய்தியை உறுதிப்படுத்துகிறாங்க என்று சொன்னதனால அந்த நிர்வாகிகளை தொடர்பு கொள்வதற்கான முயற்சிகளில் நாங்களும் ஈடுபட்டோம். இந்த பிறை சம்பந்தப்பட்ட அந்த பார்த்தவர்கள் என்று சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு சகோதரர், நேரடியாக ஒரு சகோதரரை தொடர்பு கொள்றதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவர்கிட்ட பிறை எப்படி நீங்கள் பார்த்தீங்களா, என்ன மாதிரி பார்த்தீங்கன்ற மாதிரி விசாரித்த நேரத்தில் அவர் என்ன சொன்னார்ண்டா, ஒரு சகோதரர் 5 பேர் நாங்கள் பிறையை பார்த்தோம். அதில் ஒரு சகோதரர் 7 மணி அளவில் பிறையை பார்த்தார். அவர் பிறையை பார்த்த உடனே எங்களுக்கு தகவல் தெரிவித்தாங்க. உடனே நாங்களும் பிறையை 7:10 மணி அளவில் பார்த்தோம் என்றாங்க. அப்போ நான் கேட்டேன், 7:10 மணி அளவில் நீங்கள் பார்த்தீங்களே, நீங்கள் முழுசாக அந்த பிறையை தலைப்பிறையை பார்த்தீங்களா என்று கேட்ட நேரத்தில் அது பிறை மறைஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மாதிரி தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். 7:10 நாங்கள் வரும்போது பிறை மறைஞ்சு கொண்டிருக்குது, கொஞ்சம் லேசாக நாங்கள் பார்த்தோம் அப்படின்றாங்க. அப்போ தெளிவாக யார் பார்த்ததுன்னு கேட்டதுக்கு ஒரு சகோதரர் தான் பார்த்தார் என்று சொன்னாங்க. இப்போ இந்த செய்தியை வச்சு பிறை தென்பட்டதாக நாங்கள் தீர்மானம் ஒன்று எடுத்து அறிவிக்கலாமா என்றதை நாங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். பொதுவாக இந்த பிறை பார்ப்பதுன்றது அதில் ஒரு தனி கலை இருக்குது. சில விஷயங்களை நாங்கள் நுணுக்கமாக அறிஞ்சுக்கொள்ளணும். சும்மா வானத்தை பார்த்து பிறையை கண்ணன் என்று சொன்னதுனால அது பிறை என்று ஆகாது. அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க, வல்லாஹி பண்ணி சொன்னாலும் பிறை பார்ப்பதற்கென்று அடிப்படையான சில தகவல் இருக்கணும். என்ன தகவல்? முதலாவது, ஒரு பிறை பிறந்திருந்தால் நியூ மூன் ஒரு புதிய பிறையே பிறப்பதாக இருந்தால் அந்த பிறையுடைய வயசு குறைந்தபட்சம் 12.5 மணித்தியாலமாவது இருக்கணும். இருந்தால்தான் பிறை தென்படும். இப்போ உதாரணமாக இலங்கையில் பிறை பிறந்த தலைப்பிறை பிறந்த நேரம் 4 மணி என்று வைங்க. சாயங்காலம் 4 மணி, மாலை 4 மணி. மஹ்ரிப் 6:23. 4 மணிலேருந்து 6:23க்கு 2 ஹவரும் 23 நிமிஷமும் தான் பிறைட வயசு. இந்த வயசில் பிறை மஹ்ரிபுக்கு பிறகு தெரியுமா? தெரியாது. ஏன்? பிறைட வயசு ரொம்ப குறைவு, நமக்கு விளங்கக்கூடிய நிலையில் வராது, அது நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு பிறையாக வராது. ஏண்டா அதுக்கு குறைஞ்சபட்ச வயசு. ஏண்டா சூரியன் வெளிச்சம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது சந்திரனில். அந்த வெளிச்சம் படுற லைன் இருக்குதே, ரொம்ப குறைவான ஒரு லைனாக இருந்தால் நமக்கு அது விளங்குமா? விளங்காது. அப்போ ஒரு 12.5 மணித்தியாலமாவது பிறையுடைய வயசு இருக்கணும், முதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், பிறை மறையணும். எப்போ மறையணும்? சூரியன் மறைந்ததற்கு பிறகு மறையணும். சூரியன் மறைவதற்கு முன்பதாக பிறை மறைந்து விட்டால் பிறை வானத்தில் தென்படுமா? தென்படாது. சூரியனுக்கு பிறப்பொன்று இருக்குது, சன் ரைஸ் ஒன்று இருக்குது, சன் செட் ஒன்று இருக்குது, சூரியன் மறைவன் ஒன்று இருக்குது. அதே மாதிரி பிறை உதித்தல் என்றதும் பிறை மறைதல் என்றதும் ஒவ்வொரு நாளும் தினசரி நடக்குது. சூரிய வெளிச்சத்தோடு இருந்து பிறை மறைந்துச்சென்று வைங்க, அதாவது சூரியன் மறைவதற்கு முன்பதாக, மஹ்ரிப் நேரத்துக்கு முன்பதாக பிறை மறைந்தால் சூரிய வெளிச்சம் வானத்தில் இருந்ததுனால அந்த சின்ன அளவில் இருக்கக்கூடிய தலைப்பிறை நமக்கு விளங்குமா? விளங்காது. அப்போ அதிலிருந்து என்ன விளங்குது? அப்போ இந்த பிறையுடைய மறைவு, பிறை மறைதல் என்பது சூரியன் மறைந்த பிறகு மறையும். சூரியன் மறைஞ்சாலும் உடனடியாக விளங்குமான்னு கேட்டால் உடனடியாக விளங்காது. ஏன்னு, சூரியன் மறைஞ்ச உடனே சூரியனுடைய கதிர்களுடைய வெளிச்சம் வானத்தில் இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவோம் நாங்கள்? செவ்வானம் என்றுவோம். அவர் செவ்வானம் இருக்கும் நேரத்தில் அந்த வெளிச்சம் நமக்கு பிறை தென்படுவதை தடுக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தாமதிச்சு தான் சூரியன் மறைந்த பிறகும் கூட வானத்தில் இருக்கக்கூடிய பிறை தென்படும். இது 2. மூணாவது என்ன? இந்த பிறை பார்க்கக்கூடியவங்க கண் பார்வை நல்லா இருக்கணும். ஒருத்தனுக்கு சும்மா சாதாரண ஒரு வாழையிலேயே வானத்தில் தூரத்தில் கண்டு அதில் ஏதாவது ஒரு வெளிச்சம், ஒரு லைட் ஒன்று அடிச்சு ஒருத்தர் டோர்ச் அடிக்கிறான் அல்லது ஒரு சிக்னலை காட்டுறான், இதை பார்த்தெல்லாம் புறப்புறேன்னு சொன்னால் அது சரி வராது. பார்வை நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு தொலைத்தொடர்பு சாதனங்களை வச்சு பிறைய பார்க்கக்கூடாது, கருவிகளை வச்சு வெற்று கண்களால் பார்க்க வேண்டும்.
சூமு லிருயதிஹி, உங்களுடைய வெற்றுக்கண்கள் பார்வையால் பிறையை பாருங்கள். வ அஃப்திரு லிருயதிஹி, உங்களுடைய வெற்றுக்கண் பார்வையால் பிறையை என்ன செய்யுங்க, பார்த்தா நோன்பை விட்டு விடுங்கள். கண்களால் பார்க்க வேண்டும், கருவிகளை வைத்து பார்க்கக்கூடாது. இப்போ கண்ணாடி கிளாஸ் போட்டவங்க பார்க்கலாமான்னு கேட்டால் பார்க்கலாம். இந்த கருவியை பொறுத்தளவில் கண்ணாடி ஸ்பெக்டகல்ஸ் நமக்கு என்ன செய்யுது, சாதாரண ஒரு மனிதனுக்கு விளங்கக்கூடியது எங்களுக்கு விளங்காமல் இருக்குமே, அதை விளங்க வைக்கும். ரொம்ப தூரத்தில் உள்ளதை வந்து கிட்ட கொண்டாந்து என்ன செய்யாது, தராது. அப்படி தர வச்சுண்டாக்க கிட்ட உள்ளவனை பார்க்க இயலுமாமா, கொஞ்சம் யோசிங்க. பெரிய கண்ணாடி போகிற பூத கண்ணாடி போய் சில பேர் போடுவாங்க, தூரம் உள்ளவனும் கிட்ட உள்ள மாதிரி விளங்கும். சரி பரவாயில்ல பார்க்கலாம். கிட்ட உள்ளவனை பார்த்தா அவனோட கை விரல் மட்டும் எங்களுக்கு யானோட சைஸில் விளங்கும். அதனால் ஒரு ஸ்பெக்டகல்ஸ் போடுறதுல அளவு என்னன்னு சொன்னால், சாதாரண ஒரு மனிதனுக்கு தெரியக்கூடியது தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இது தேவைப்படும். அதனால் இந்த கலசுகள்லாம் கண்ணாடி போட்டுறாதீங்க, விளங்காத நேரத்தில் தான் கண்ணாடி போடணும். இது ஒன்று. இந்த மாதிரி சில நிபந்தனைகளை வச்சு சாட்சிகள் இருக்கணும். தனியாக ஒருத்தர் பார்க்குறாரு, ஒருத்தர் பார்த்தா அவர் இஷ்டத்துக்கும் எதையும் சொல்லலாம் தானே. உண்மையிலே வந்து அவர் ஒரு வால் நட்சத்திரத்தை பார்த்து பிறை என்று கூட அறிவிக்கலாம். அதனால் ஒருத்தர் இன்னொருத்தரை வந்து சாட்சி ஏற்படுத்தி கொண்டா அது பிறையை பார்த்தாரா இல்லையான்றது டபுள் செக் பண்ணிக்கலாம். எதுக்கும் வந்து 2 சாட்சிகள் எடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிவிலக்காக ஒரு சாட்சியை வச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிறை தீர்மானங்கள் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அவர் உறுதியாக சொல்ல வேண்டும். அடுத்தது தலைப்பிறை என்னன்றதை தெரிஞ்சிருக்கணும். தலைப்பிறையே வாழ்க்கையில் பார்த்தில ஒருத்தன் வானத்தில் வந்து ஏதோ ஒரு வெளிச்சம் கண்ட உடனே அதான் பிறை என்று சொல்லி அறிவிச்சாங்கன்னா அதுவும் குழப்பமாகும். இவ்வளோ கண்டிஷனுக்கு தான் பிறை பார்க்கறது நடக்கும். இப்போ பள்ளிவாசல் துறை சகோதரர்கள் பிறை பார்த்ததா சொல்கிறாங்க. எத்தனை மணிக்கு? 7 மணி என்றாங்க. இன்னொருத்தர் எத்தனை மணி சொன்னார்? அடுத்த கூட்டம் 4 பேர் 7:10க்கு பார்த்ததா சொன்னாங்க. முக்கியமான அடிப்படை என்னன்னு சொன்னால், இலங்கையில் 19ஆம் தேதி பிறை உதித்தல், மூன் ரைஸ், பிறை மறைதல், மூன் செட். டைம் என்ன தெரியுமா? பிறை உதிக்கும் நேரம் காலையில் 6:14, பிறை மறையும் நேரம் சாயங்காலம், அதாவது இரவு 6:39. 6:39க்கே அறிவியல் படி என்ன செஞ்சிடும்? புற மறைஞ்சிடும். அதாவது சூரியன் மறைவு மகரிப் வந்து 6:23, பிறை மறைகிற நேரம் 6:39. ஒரு கண்டிஷன் கம்ப்ளீட் ஆகுது. சூரியன் மறைந்த பிறகுதான் பிறை மறையுது. ஆனால் நேரத்தை பாருங்களேன், 16 நிமிஷம் கேப் தான் வருது. 23:07, இங்கால வந்து 9, 16 நிமிஷம். அப்போ 16 நிமிஷ கேப்புக்குள்ள பிறை வானத்தில் தென்படுவதற்கு வாய்ப்பு குறைவு. என்றாலும் நம்மளாக்கள் பொய் சொல்ல மாட்டாங்க தானே. அந்த 16 நிமிஷத்துலையும் அந்த சூரிய வெளிச்சத்தெல்லாம் கட் பண்ணியெல்லாம் தனியாக பார்த்துட்டாங்கன்னு வைத்து கொண்டாலும் 6:39க்குள்ளே பார்க்கணும். வேடிக்கை என்ன தெரியுமா? அந்த பள்ளிவாசல் துறை ஜும்மா பள்ளிவாசல் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில் அவங்க பிறை பார்த்ததா சொல்கிற நேரம் எது தெரியுமா? 6:40லேருந்து 7:10. அதாவது அறிவியலில் பிறை பார்க்கவே வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன நேரத்தை அவங்க பிறை பார்த்த அந்த நேரமாக டைம் டியூரேஷனாக கொடுக்குறாங்க. இப்போ ஒருத்தர் கேட்குறாரு, அறிவியல் ஒன்று சொல்லுது, மூமின் ஒன்றை சொல்லுகிறார், எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? மூமினுடைய சாட்சியத்தை தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றீர்கள்? அப்படி கேட்கலாம். இப்போ நான் கேட்குறேன் திருப்பி, மூமின் சாட்சியை தானே ஏற்றுக்கொள்ளணும். ஒருத்தர் ரமலான் மாதம் 28ஆம் தேதி போயிட்டு பிறையை பார்த்துட்டு அல்லாஹ் மீது ஆணையாக நான் பிறையை கண்டுட்டேன் என்றாரு. நாங்கள் என்ன சொல்லுவோம், உனக்கு யார் 28ஆம் தேதி முதல்ல பிறையை போய் பார்க்க சொன்னா? பிறை பார்க்கறதுக்கு மார்க்கத்தில் வழிகாட்டல் என்ன? 29ல் தானே போய் பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, இன்னொருத்தர் சொல்ல, நான் 29ல் தான் பார்க்குறேன், எங்க பிறையை நான் கண்டேன் தெரியுமா? கிழக்கில் கண்டேன், கிழக்கு வானத்தில் கண்டேன் என்கிறார். அல்லாஹ் மீது ஆணையாக நான் கிழக்கு வானத்தில் பிறையை கண்டேன் என்கிறார். கிழக்கு வானத்தில் பிறை இருக்குமா? பிறை இருக்கும், உதிக்கும் கிழக்கு வானத்தில், மறையும் எங்க? மேற்கு வானத்தில். அப்ப மேற்கு திசையில தான் பிறை மறையணும். ஒருத்தர் அல்லாஹ் மீது ஆணையாக நான் கிழக்கில் கண்டேன்டா, உங்களோட சத்தியத்தை நம்புகிறோம், ஆனால் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க, அல்லாட காவல் ஆஜியரண்டு வச்சிடணும். ஏனென்றுங்களே, அவர் கண்டது அல்லாஹ் ஏற்படுத்தின ஒரு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறைக்கே மாற்றம். அந்த விதிமுறைக்கு மாற்றமாக ஒருவர் சத்தியம் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளணுமா? ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி பார்க்கும் பொழுது இவங்க பிறை கண்டதாக சொல்றாங்க. அவங்கள பொய்யர்கள் என்று சொல்ல மாட்டோம். அவர்கள் சமுதாயத்தை ஏமாற்றுவதற்காகவும் சொல்ல மாட்டார்கள். சில வேளை அவர்கள் கண்டது ஒரு வால் நட்சத்திரமாக இருக்கலாம். பிறை என்று அவர்கள் நினைத்து சத்தியம் செய்யலாம். பிறை தென்படுவதற்கு அறவே சாத்தியம் இல்லாத ஒரு நேரத்தில் பிறை தென்பட்டதாக அவர்கள் அறிவிப்பதை வைத்து நாம் ஒரு தீர்மானமாக பெருநாளை கொண்டாடலாம் என்று அறிவிக்க முடியாது. அது மார்க்கத்துக்கு ஏற்புடைய ஒரு வழிமுறை கிடையாது என்ற அடிப்படையில். இன்னும் சொல்ல போனால், அந்த ஒரு சில சகோதரர்களிடம் ஏன் நீங்கள் ஒரு வீடியோ பண்ணலை என்று கேட்டோம். நான் கேட்டேன், வீடியோ பண்ணல, அதற்கான வசதிகள் இல்லை என்றாங்க 5 பேருக்கு.
இந்த காலத்தில் கண்ட பிறைய வீடியோ கண்டதை வீடியோ பண்ணி ஏற்றுறான். ஒரு வீடியோ பண்ணி இதான் பிறையன்னு சொல்லலாமான்னு கேட்டால் வசதி இல்லைண்டாங்க. அப்போ அந்த செய்தியில் கொஞ்சம் ஒரு மார்க் அடிப்படையில் பெண்டிங் வைக்க வேண்டி இருக்குது. ரெண்டாவது, விருதோடை பகுதியில், அதே புத்தளம் மாவட்டத்தில் இன்னொரு சகோதரர் பிறை பார்த்ததா சொன்ன ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறார். வீடியோ பண்ணி அனுப்பியே இருக்கிறார். வீடியோ பார்த்தா கன்ஃபார்ம் அது 3வது புறை, 1வது புறை இல்லை, அது 3வது புறமா விளங்குது. சரி, அனுப்புகிறார் சகோதரன் தொடர்பு கொண்டு கேட்டேன், இந்த நீங்கள் வீடியோ அனுப்பிக்கிறீங்களா, இந்த வீடியோவில் எடுத்தது நீங்கள் தானா? ஆமாம், நான் தான் எடுத்தேன். நீங்கள் பிறைய பார்த்தீங்களா? அவர் முதல்ல உங்களுக்கு யார் முதல்ல என்ன நம்பரை கொடுத்தான்னு கேட்குறது. இவரோட சாட்சியா? அப்போ சாட்சி என்ன இன்னொருத்தருக்கு உறுதிப்படுத்தணுமா இல்லையா? உறுதிப்படுத்தலை. சரி, எனக்கு யாராவது நம்பரை தந்தாங்க, நீங்கள் பிறை பார்த்தீங்களா இல்லையான்னு கேட்டேன். அவர் எனக்கு கேட்ட தனிப்பட்ட முறையில் என்னைய சொல்லலை, எல்லாரும் கோல் பண்ணுறாங்க, எனக்கு யார் என்ற நம்பரை கொடுத்தான்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு வீடியோவில் அவர் பார்த்தது உண்மையா, நீங்கள் எடுத்தது உண்மையான்னு கேட்டால் ஆமாம் நான் தான் எடுத்தேன், நான் தான் புறைய பார்த்தேன். நான் இப்போ ஒரு வார்த்தை கேட்டேன், உங்களுடைய வாக்கு மூலத்தை ஆதாரமாக வைத்து சாட்சியமாக வைத்து இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு நாளைய தினம் பெருநாள் தினம் என்று அறிவிக்கலாமா என்று கேட்டார். ஒரு நிமிஷத்தில் ஃபோன் பண்ணுறேன்னு ஃபோனை கட் பண்ணார். இவர் சாட்சி ஆகுவாரா? திரும்ப ஃபோன் எடுக்கவும் இல்லை, திரும்ப முயற்சி செஞ்சு அதுக்கு ஆன்சர் பண்ணவும் இல்லை. அப்போ இவரை வச்சு எப்படி நாங்கள் பிறை விஷயத்தை மக்களுக்கு அறிவிக்கிறது? அவர்கிட்ட கேட்டாலும் எத்தனை மணிக்கு பார்த்ததா சொல்கிறாரு? 7 மணி அளவில் தான் சொல்கிறாரு. இன்னொரு சகோதரர் புழுதி வயல்லேருந்து இப்போ கடைசி ஒரு 2 மணிக்கு ஃபோன் வந்துச்சு. அப்போ சம்மந்தப்பட்டவங்களோட பேசுகிற நம்பரை தந்தார். ஃபோன் எடுத்து பேசினா அவரும் என்ன சொல்கிறாரு, நான் 7:10க்கு தான் பார்த்தேன் அப்படின்றாரு. இந்த டைம் ரேஞ்சுக்குள்ளே வருது இல்லை, பார்த்ததா சொல்கிற தகவல் ஏற்புடையதாகவும் இல்லை. எனவே நாங்களும் என்ன செஞ்சோம், இரவுலேயே முடிவெடுத்தோம். இப்போ திரும்ப திரும்ப வர சொல்கிறவங்களுக்கு கூட அந்த டைம் ரேஞ்சை தாண்டி அது பின்னின டைமை தான் சொல்கிறாங்க. ஒரு 6:41க்கு பார்த்ததா சொன்னால் கூட என்ன ஏதென்று கூட பார்க்கலாம், ஏன்னா டைம் முன்ன பின்ன ஆகலாம் தானே. ரொம்ப அரை மணித்தியாலும் தாண்டி பார்த்ததுன்றது அது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஏற்புடையதான ஒரு செய்தியில் ஒருத்தர் 7:30 மணிக்கு, நான் இரவு 8 மணிக்கு எல்லாம் இதானே பிறைய பார்த்தேன்டா ஏற்றுக்கொள்வோமா? 1 மணித்தியாலும் தான் பிறை அதிகபட்சமாக இருக்கும். வானத்தில் 20 நிமிஷத்துக்கு 40 நிமிஷம் இருக்கும். அதை தாண்டி பிறை இருக்க வாய்ப்பும் இல்லை. அப்படி பார்த்தாலும் 6:23 7:10க்கு எவ்வளோ நிமிஷம் ஆகுது? நிறைய குழப்பம் வருதா இல்லையா என்றதெல்லாம் பார்க்கும்போது இவங்க இந்த பிறை விஷயத்தை பெண்டிங் வைக்கிறது தான் சமுதாயத்துக்கு நன்மை பாய்க்கக்கூடிய விஷயமாக இருப்பதனால நாங்கள் பிறையை ஏற்கவில்லை, பிறை தென்பட்டது உறுதிப்படுத்த முடியவில்லை என்ற அடிப்படையில் தான் ரமலானை 30ஆக நாங்கள் பூர்த்தி செய்தோம் என்பதை மக்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம். எனவே இன்றைய வெள்ளிக்கிழமை ஜும்மா நாள் ரமலான் 30ஆக பூர்த்தி செய்யப்படுகிறது. சனிக்கிழமை தான் இன்ஷா அல்லாஹ் காலையில் பெருநாளை நாங்கள் கொண்டாடணும். பெருநாள் திடலுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு பெருநாளை கொண்டாடி கொள்ளுமாறு அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறோம்.